இந்த வீடியோவில் கேரளா ஸ்டைலில் தேங்காய் பால் ஊற்றி முட்டை கறி சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. மண்சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு ஒரு பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 2 லவங்கம் போட்டுட்டு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா இப்போ இதில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த வெங்காயம் தக்காளியோடவே இந்த மசாலா எல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா வேக வச்ச முட்டை, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு நல்லா திக்கான தேங்காய் பாலாக சேர்த்துக்கோங்க. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வரும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான முட்டைக்கறி ரெடி.